இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. நான் இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். வெளியே போ. இத்தனை வருஷமா நீங்க வேலை பார்த்ததுக்காகவும் அகிலா ஆண்டியோட முகத்துக்காகவும் தான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. மரியாதையா ஓடிடு. போய் அவுட் ஹவுஸ்ல முடங்கி கிடப்பியோ இல்ல மான அவமானத்துக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு போவியோ அது உன் இஷ்டம். எதிரில நிக்காத. Just get out. நீங்க ஏன் இங்கே பாத்துட்டு இருக்கீங்க? போங்க. எல்லாரும் போங்க. பள்ளி வாங்கிட்டோம்ல, என்கிட்டயே வா. இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. நான் இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். வெளியே போ. ஐயா, உங்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு விசுவாசமாத்தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கனவுல கூட நான் துரோகம் நினைச்சதில்லை. ஆனா இன்னைக்கு என் மேல திருட்டு பழி வந்திருக்கியா. இந்த வேதனையை என்னால தாங்கிக்க முடியலையா. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்லங்கய்யா. நீங்களே சொல்லுங்கய்யா, நான் திருடனா? நான் பொய் சொல்லுவேனா? என் மேல திருட்டு பட்டம் கட்டி என் ஆபீஸை விட்டு அடிச்சு வெளியில அனுப்பிட்டாங்க ஐயா. ஐயா, டேய் சுந்தரம், என் காலத்துக்கு அப்புறமும் உன் காலம் முடிகிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். என் குடும்பத்தை விட்டு நீ எங்கேயும் போக கூடாதுன்னு நீங்க சொல்லிருந்தீங்கல்ல ஐயா. இந்த திருட்டு பட்டத்தோட இனி என்னால எப்படி ஐயா இங்க இருக்க முடியும்? இங்க மட்டும் இல்லைங்க ஐயா, இனிமே என்னால இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. நான் உங்ககிட்டயே வந்துடுறேங்க ஐயா. என் மனசுக்குள்ள இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லி அழணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதனால மித்ரா அம்மாவுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். என்னால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் என் மனசுக்குள்ள இருக்கிறத உங்ககிட்ட சொல்றேங்க ஐயா. நான் போறேன் ஐயா. இந்த வேலையை விட்டு, இந்த வீட்டையும் விட்டு, இந்த உலகத்தையே விட்டு போறேங்க ஐயா.
வீட்டை விட்டு போறேங்க ஐயா. அப்பா அப்பா, என்னப்பா என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் நல்லா தான் இருக்கேன். சரி, காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா. உன்னையும் உன் தம்பியையும் அனாதையா விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை உருவாயிடுச்சு. ஏன்பா, ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. நீ சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வா. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆ, சரிப்பா. சுந்தரம், வண்டி எடு, கோவிலுக்கு போகணும். ஆ, சரி. அப்பாக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள அம்மா கோவிலுக்கு போகணும்னு கார் எடுக்க சொல்றாங்க. பாவம் அப்பா. சரி, ஓகே, கூப்பிடுறேன். சுந்தரம், அம்மா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நல்லா தான் இருக்கேன். அப்போ என்ன, மனசு சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. நீ இல்லைன்னு சொல்ற, ஆனா உன் முகம் அப்படி சொல்லலையே. உன் மனசுல இருக்கிறது அப்படியே காட்டி கொடுக்குது. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சுந்தரம். பார்வதி கல்யாணத்தை பத்தி தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. பார்வதி கல்யாண விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி தடங்கல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு புரியல சுந்தரம். கடவுள் அருளால நான் நினைச்சதையெல்லாம் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா பார்வதி கல்யாண விஷயத்துல மட்டும் ஏன் என்னால சாதிக்க முடியலன்னு தெரியல சுந்தரம். எல்லா விதத்திலையும் பார்வதிக்கு பொருத்தமான மாப்பிளைய தான் நான் தேடி பிடிச்சேன். ஆனா நான் பார்வதிக்கு பார்த்த மாப்பிள அந்த கடவுளுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதனாலதான் 2 தடவையும் பார்வதி கல்யாணம் நடக்காம பண்ணிட்டாரு. ஒருவேளை பார்வதிக்கு நான் பார்த்த மாப்பிளைய விட நல்ல பொருத்தமான மாப்பிளைய கடவுள் பார்த்து வச்சிருக்காரு போல இருக்கு. கவலைப்படாத. இனிமே ஒருத்தன் பார்வதிக்காக பிறக்க போறதில்ல. அவன் எங்கேயோ பிறந்துதான் இருக்கான். கூடிய சீக்கிரம் கடவுள் அவனை அனுப்பி வைப்பாரு. சுந்தரம், அம்மா,
நான் பார்வதி கல்யாணத்தை பத்தி அவ்ளோ நேரம் பேசிக்கிட்டே வந்தேன். ஆனா பதிலுக்கு நீ ஒரு வார்த்தை கூட பேசல. அது என் மேல நீ வச்சிருக்கிற மரியாதைன்னு எனக்கு புரியுது. ஆனா உன் பொண்ண பத்தின கவலை உன் மனசுக்குள்ள நிச்சயமா இருக்கும். வேதனைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நிக்காத. கோவிலுக்குள்ள வந்து கடவுள்கிட்ட முறையிடு. உன் மனபாரம் குறையும். சரிங்கம்மா. வாங்கம்மா. ம். அர்ச்சனை யார் பேருக்கு? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. அர்ச்சனை தட்டை தொட்டு கும்பிட்டுங்க. अद्य पूर्वोक्त एवं गुण विशेषेण सकल विशिष्टायाम् अस्यां शुभदिनौ अस्य यजमानस्य सह कुटुम्बस्य क्षेम स्थैर्य वीर्य विजयायुः आरोग्य அம்மா தாயே, இதுவரைக்கும் நான் எடுத்த எந்த முடிவுக்கும் என் மக ஆதி மறுப்பு சொன்னதும் இல்ல, மன வருத்தப்பட்டதும் இல்ல. ஆனா இன்னைக்கு மித்ராவுக்கு 30% ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்னு சொன்னதும் இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்கன்னு சொல்றான். அது என் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. அம்மா தாயே, என்னையும் என் பொண்ணையும் வேலைக்காரங்களா பார்க்காம அம்மா அவங்க குடும்பத்துல ஒருத்தராத்தான் பாக்குறாங்க. அதனாலதான் இப்ப கூட என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதேன்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்படிப்பட்ட அம்மா நான் அவங்களுக்கு விசுவாசமா நடந்துக்கல, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், பணத்தை திருடிட்டேன்னு என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர்றதுக்குள்ள என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சிடணும். ஆதி எதுக்காக அப்படி சொன்னா, எதை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி சொன்னான்னு எனக்கு புரியல. எப்பவுமே என்னோட மனசாட்சியா இருக்கிற என்னோட மக ஆதி இன்னைக்கு அவன் மனசுல பட்டதை சொல்றேன்னு சொன்னது எனக்கு புதுசா இருக்கு. எனக்கும் என் மகனுக்கும் நடுவுல விரிசல் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. இந்த 25 வருஷமா அம்மாவோட நம்பிக்கைக்கு உரியவனா, விசுவாசமான வேலைக்காரனா நல்ல பேர் எடுத்திருக்கேன். அந்த நல்ல பேரோடவே நான் போய் சேர்ந்துடுறேன். அம்மா இல்லாத என் பொண்ணையும் என் பையனையும் அனாதையா விட்டுட்டு போறேன். அவங்கள நீதான் காப்பாத்தணுமா. அம்மா தாயே, அப்படி விரிசல் வந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. நான் மித்ராவுக்கு 30% ஷேர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். சுந்தரம், அம்மா, கண்ணுல என்ன அடிபட்டிருக்கு? நான் கார்ல வரும்போது கூட அதை கவனிக்கலையே, என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, சுவத்துல இடிச்சுக்கிட்டேன். செவுத்துல இடிச்சுக்கிட்டியா? எப்படி? அது ஆபீஸ்ல ஸ்டோர் ரூம் சுத்தம் பண்ணும் போது இடிச்சுக்கிட்டாமா. என்ன சுந்தரம், நீ பார்த்து வேலை செய்ய மாட்டியா? வா.
மித்ரா சொல்ற? அகிலாவோட விசுவாசம் அந்த சுந்தரத்தை வேலையை விட்டு நிறுத்திட்டியா? சும்மா டிஸ்மிஸ் பண்ணலாம் ஆண்டி. ஆபீஸோட பணம் 30 லட்சம் ரூபாய் எடுத்துட்டான்னு திருட்டு பட்டம் கட்டி வேலையை விட்டு துரத்திருக்கேன். சூப்பர் மித்ராக்கா. ஆனா இதெல்லாம் நீங்க சொன்னா பெரியத்த நம்பணுமே. நம்புற அளவுக்கு கரெக்டா செட் பண்ணிருக்கேன். நானே சுந்தரம் கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பி என் ஆட்களை வச்சு அந்த பணத்தை திருட வச்சு சுந்தரம் அக்கவுண்ட்ல 10 லட்சமும் சமையல்காரியோட அக்கவுண்ட்ல 20 லட்சமும் டெபாசிட் பண்ண வச்சிருக்கேன். சூப்பர் மித்ரா. இப்ப அந்த பணத்தை திருடலன்னு விசுவாசம் என்னதான் கத்தி கதறினாலும் அகில நம்பவே மாட்டா. ஏற்கனவே நந்தினி போட்டு கொடுத்த பிளான் படி இன்னும் கொஞ்ச நேரத்துல 30% ஷேர் ஏன் அக்கவுண்ட்டுக்கு வரப்போகுது. ஹலோ சார். சுந்தரத்தை கார் எடுத்து ரெடியாக வைக்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். சார் அது வந்து என்ன, சுந்தரம் வெளியே போயிருக்காரா? இல்ல சார், சுந்தரமண்ணா வெளியில எங்கேயும் போகல. மேடம் தான் அவங்கள வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. என்னது, அம்மா சுந்தரத்தை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க? சார் நான் மேடம்னு சொன்னது மித்ரா மேடம். மித்ரா எதுக்காக சுந்தரத்தை வெளியே அனுப்புனா? என்ன நடந்தது? என்னென்னமோ நடந்து போச்சு சார். சுந்தரமண்ணா பாவம் சார். அவர் இந்த ஆபீஸ்ல சீனியர் ஸ்டாஃப் மட்டும் இல்ல, ரொம்ப சின்சியரான பர்சனும் கூட. வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம மித்ரா மேடம் அவரை எல்லாரும் முன்னாடி வச்சு அடிச்சிட்டாங்க. என்னது, மித்ரா சுந்தரத்தை அடிச்சிட்டாளா? எதுக்காக அடிச்சா? நான் வேலை விட்டு அனுப்புன டிரைவர் சுந்தரமும் அந்த சமையல்காரியும் இந்த ஊரை விட்டே போக போறாங்க. எதுக்காக மித்ரா சுந்தரத்தை அடிச்சா எனக்கு தெரிஞ்சாகும். எதையும் மறைக்காம சொல்லுங்க. இந்த ஆபீஸ் பணம் 30 லட்சத்தை பேங்க்ல கட்டிட்டு வரதா நான் மித்ரா மேடம் கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க அந்த 30 லட்சம் ரூபாய சுந்தரம் கிட்ட கொடுத்து அனுப்பலாம், அவர் கட்டிட்டு வருவாருன்னு சொன்னாங்க. என்கிட்ட இருந்த பணத்தை வாங்கி சுந்தரம் அண்ணா கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. பேங்க்குக்கு போயிட்டு வந்த சுந்தரம் அண்ணன் பணம் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு சார். நான் இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். வெளியே போ. நந்தினி திட்டத்தோட ஏன் திட்டத்தையும் சேர்த்து ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிருக்கேன். கலக்கிட்ட. எப்படியோ மித்ரா, அந்த சமையல்காரி இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சா சரி. எல்லாரும் முன்னாடியே என்ன கை நீட்டி அடிச்சிட்டாங்கன்னு, என் மேல திருட்டு பட்டம் கட்டிட்டாங்கன்னு அவமானம் தாங்காம இந்த ஆபீஸ் விட்டு போயிட்டாரு சார். என் மேலேயும் பார்வதி மேலேயும் இருக்கிற கோவத்தை சுந்தரத்து மேலே காட்டுறியா? வரேன்.